ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி ஒரு பரோட்டா நார்த் இந்தியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆனியன் பரோட்டா, வெங்காயத்தை வச்சு சப்பாத்தி. எப்போ இந்த பன்னீர் சப்பாத்தி, சீஸ் சப்பாத்தி, ஸ்டஃப் பண்ணி இங்கே பரோட்டா போடுவாங்கள்லங்க, இதில் இன்றைக்கி ஒரு வெரைட்டி என்னென்னா வெங்காயத்தையே நார்மல் வெங்காயம் தான். இவங்கெல்லாம் பெரிய வெங்காயம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற சின்ன வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வச்சு தான் இன்றைக்கி சப்பாத்தி. வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது ஆனியன் பரோட்டா வித்து தயிர் தான். அதுவும் இந்த வெயில் காலத்தில் இப்போ ஆனியன்லாம் நம்ம ரொம்ப சேர்க்கணும், குளிர்ச்சி. இப்போ அது கூட நம்ம சப்பாத்தி அதை ஸ்டஃப் பண்ணி சாப்பிட போகிறோம். இது டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வித்து தயிர் தான் சாப்பிட போகிறோம். தயிரில் கொஞ்சம் மிளகுத்தூள், சாட் மசாலா போட்டு சாப்பிட்டிங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு நார்த்து சைடு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷு. நம்மளுமே இப்போ அப்படிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்க. அதனால் இன்றைக்கி ஆனியன் பரோட்டா தான் பண்ண போகிறோம். நான் ஒரு ஜூஸ் பண்ண போகிறேன், சாத்துக்குடி ஜூஸ். அவ்வளோதான். ஆனியன் பரோட்டாலே டிஃப்ரெண்ட்டாக அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம என்னென்ன மசாலா சேர்த்தா அந்த சப்பாத்தி கூட அந்த தயிர் தான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு வேறு எதுவும் நம்ம காயோ சப்ஜியோ குருமாவோ பண்ண போகிறதில்ல. இப்போ அது கூட நம்ம என்னென்ன சேர்த்தா தான் அப்போ நம்ம அந்த தயிர் கூட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் என்னென்ன சேர்த்து பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் ஆனியன் பரோட்டா. இந்த ஆனியன் பரோட்டா தாங்க இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு ஜீரகம், நல்லா நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. நமக்கு சின்ன வெங்காயம் நம்ம ஊரில் கிடச்சதுன்னா அது போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. எனக்கு இங்கே பெரிய வெங்காயம் கிடைக்கிறனால பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அவ்வளோதான். இது மட்டும் போட்டு நல்லா தழைச்சிக்க. கொஞ்சமாக கரம் மசாலா இவ்வளோன்னு போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டிங்கன்னா போட்டு தெரியும்ல, நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி பார்த்திங்களா இந்த மாதிரி மசாலாவோட நல்லா ரெடி ஆயிரும். அது கூட கொத்தமல்லி, இந்த ஓமம் இருக்குல்லங்க, ஓமம் அஜ்வைன்னு சொல்லுவாங்க இங்கிட்டு. ஓமம் அந்த ஜீரகம் மாதிரியே இருக்கும். ஓமம் ஃபுல்லாக முழுசாக கிடைக்கிற அந்த ஓமம், அதை நல்லா நுணுக்கி கூட போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இதுதான் அந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி எப்பயும் போல் சப்பாத்தி தேய்ச்சி அதுக்குள்ளே இந்த மசாலாவை உள்ளே வச்சு நல்லா 4 பக்கமாக மடித்து தேய்ச்சி எடுத்துட வேண்டியதாங்க. தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம சீஸ் பரோட்டா பார்த்துருக்கோம், ஆனியன் பரோட்டா பார்த்துருக்கோம், இன்னொரு சீஸ் வித்து கார்லிக் பரோட்டாவும் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பன்னீர் பரோட்டாவும் பார்ப்போங்க, அதுவும் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் இப்போ அடுத்து போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டுற வேண்டியதான். இது கூட ஒரு நல்ல ஒரு இது கூடவும் தயிர் தாங்க சூட் ஆகும். நமக்கு வேறு எதுவும் நமக்கு வேண்டாம். இதுலேயே நமக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கும் நமக்கு அக்காம்ப்ளிமெண்ட் தயிரே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. தயிர் வச்சு சாப்பிட்டிங்கனாவே நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் கூட நம்ம கொஞ்சம் பெப்பரு, இந்த மாதிரி ரைத்தா சால்ட்டு கிடைக்குதுங்க, அதுக்கப்புறம் ஒரு சாத்துக்குடி ஜூஸ். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு நமக்கு. அது கூட இந்த சியா சீட்ஸ் ஊற வச்சு சேர்த்துட்டு குளிச்சிட்டிங்கன்னா சம்மருக்கு இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சப்பாத்தி சாப்பிடாம சப்பாத்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.